ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்றம் 60ஆம் ஆண்டு பெருவிழாவை திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கும் இனிய வேளையில் ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்றத்திற்காகவே அல்லும் பகலும் அயராது உழைத்து தமிழாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்று 94 தொட்டு 100 தொட இருக்கிற அளவிற்கு தமிழ் நடை போட்டு கொண்டிருக்கிற நம் பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்றத்தின் உயிர் அணுக்களில் இரண்டர கலந்திருக்கிற நம்முடைய பாவலர் மணி, பெரும்புலவர், திருக்குறள் புலவர், பாவேந்தர் விருது பெற்ற நம்முடைய பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கவிஞர் முத்தரசு அவர்களே, இன்று இந்த திருவள்ளுவர் மன்றத்தை தொய்வில்லாது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற, கடந்த வாரம் அவர் இல்ல திருமணம் நடைபெற்று இன்று தன் அமைப்பின் மணிவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற, போன வாரம்தான் அவருடைய பையனுக்கு திருமணம், இந்த வாரம் இந்த அமைப்புக்கு மணிவிழா கொண்டாடுகிறார். மணிவிழா கொண்டாடி கொண்டிருக்கிற அருமைக்குரிய நல்லாசிரியர் அருணாசலம், ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்றத்தின் இந்நாள் தலைவர் அருணாசலம் அவர்களே, நம்முடைய பொருளாளர் சந்திரசேகர் அவர்களே, அன்புக்குரிய முருகன் அவர்களே, அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சுப்பையா அவர்களே, எந்நாளும் எழுத்துப் பணியை எழுத்து தவமாக ஆற்றிக்கொண்டிருக்கிற, அண்மையில் தமிழக அரசின் இலக்கிய மாமணி விருது பெற்றிருக்கிற, பாராட்டுதலுக்கும் பெருமைக்கும் உரிய நம்முடைய நரேந்திரகுமார் அவர்களே, பிற்பட்டோர் நல ஆணையத்தின் துணைத் தலைவர், அரசியல் இயக்கத்தில் இருந்தாலும் தமிழ்மொழி மாலும் இலக்கியத்தின் பாலும் ஈடு இணையற்ற காதல் கொண்டு தமிழ்ச் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பிற்பட்டோர் நல ஆணையத்தில் அயராது உழைத்து துணைத் தலைவர் பொறுப்பை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற நம் அருமை சகோதரர் ராஜா அருண்மொழி அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கிற அருமை பெரியவர்களே, சரவணன் அவர்களே, முத்துமாணிக்கம் அவர்களே, மற்றும் அனைத்து பெரியோர்களே, நம்முடைய ஐயா முத்தரசு அவர்களின் அருமை குடும்பத்தார்களே, திரளாக கூடியிருக்கிற மாணவ செல்வங்களே, ஆசிரியர்களே, அன்பு பெரியோர்களே, ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்றத்தில் ஆண்டுதோறும் நாம் கலந்து கொள்வது வழக்கம். 1995 மகாசன்னிதானம் மறைந்த நாளிலிருந்து இன்று வரை ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்றத்தின் அமைப்பில் நாம் இரண்டர கலந்திருக்கிறோம். குன்றக்குடிக்கு அடுத்து நமக்கென்று இருக்கிற இருப்பிடமாக ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்றம் விளங்கி கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கவிஞர் முத்தரசு அவர்கள் முதுமையை இன்றைக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாலும் அவரிடம் தமிழ் இளமையின் வெப்பம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திருவள்ளுவர் மன்றத்தை தன் குடும்பத்தை விட அதிகமாக நேசிக்கிற முத்தரசு ஐயா அவர்கள் குறிப்பிட்ட செய்தி, கடந்த காலத்தில் திருக்குறள் பணியாற்றிய சான்றோர்களின் பட்டியலை, பொன்னையா இல்லை என்றால் இந்த கட்டிடம் இல்லை என்று குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் இன்று திருக்குறள் பேரவை என்று மகாசன்னிதானம் தொடங்கிய அமைப்பு உலக திருக்குறள் பேரவையாக விரிந்து வளர்ந்திருக்கிறது. உலக நாடுகளில் கிளைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. லண்டனில், அமெரிக்காவில், சிங்கப்பூரில், மலேசியாவில் எல்லாம் திருக்குறள் கிளை, நம் உலக திருக்குறள் பேரவை கிளை இயங்கிக் கொண்டிருக்கிறது. நடுநாயகமாக மதுரையிலே ஒரு தமிழ் சங்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் புகழ்பாடுகிற திருவள்ளுவர் கடற்கரையில் நின்று கொண்டிருப்பதைப் போல புகழ்பாடி கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த அமைப்புக்கும் இல்லாத தனிச்சிறப்பு கட்டிடம் இருப்பதற்காக அல்ல, இடையறாது 60 ஆண்டு காலம்
அமைப்பை தொய்வில்லாது நடத்தியதற்காக மட்டுமல்ல, எல்லாவற்றையும் தாண்டி தென் மாவட்டத்தில் ஜாதி கலவரத்தை கொழுந்து விட்டு எரிந்தபோது அதை நாம் அணைக்கிற பணியில் ஈடுபட்ட போது நம்மோடு தோளோடு தோள் கொடுத்து அணைத்தவர்கள்தான் ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்றத்தைச் சேர்ந்த முத்தரசு அவர்கள், கார்மேகம் அவர்கள், முத்துகிருஷ்ணராஜா அவர்கள், கோதண்டபாணி அவர்கள். இப்படிப்பட்ட பெரியோர்கள் தான் அன்று இந்த தென் மாவட்ட கலவரத்தின் போது அமைதிப்பணியாற்றுகிற பணியில் நம்மோடு தோள் கொடுத்தவர்கள். அந்த பெருமை உலக திருக்குறள் பேரவையில் எந்த அமைப்புக்குமில்லாத பெருமை ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்றத்துக்கு மட்டும் உண்டு. திருக்குறள் புகழ் பாடுகிறார்கள், மாணவர்களுக்கு திருக்குறள் தேர்வை நடத்துகிறார்கள், திருக்குறள் பேச்சு போட்டி வைக்கிறார்கள், கட்டுரை போட்டி, எழுத்துப் போட்டி, ஓவியப் போட்டி, இவையெல்லாம் இசை போட்டி, இவையெல்லாம் இயல்பாக நடப்பவை. ஆனால் களப்பணியாற்றிய பெருமை, ஒரு பேரிடர் காலத்தில் களமிறங்கி பணி செய்து மனிதகுல அமைதிக்கு பணி செய்த ஒற்றை அமைப்பாக ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்றம் நமக்கு தோள் கொடுத்தது. 1992 நம்முடைய பாராட்டுதலுக்குரிய ராஜா அருண்மொழி அவர்கள் இருக்கிறார்கள். இளைஞர் துடிப்போடு செயல்படுகிறார், இயக்கத்தையும் வளர்க்கிறார், மக்கள் நலத்தையும் பேணுகிறார். அவரை பாராட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதைப்போல நம்முடைய அன்புக்குரிய அவரது அருமை அண்ணன் நரேந்திரகுமார் எழுத்து 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 என்று எழுத்து தவம் மேற்கொண்டிருப்பவர். அண்மையில் அவருக்கு பாவலர் இலக்கிய மாமணி விருது அளித்திருக்கிறார்கள். இந்த விருதுக்கும் மேல் மிகப்பெரிய தமிழ்ப்பணி ஆற்றுகிறவர் தான் அவர். அண்மையில் சுழலும் இசைத்தட்டு என்ற ஒரு நூல், அந்த சுழலும் இசைத்தட்டு நூலில் தான் சந்தித்த மனிதர்களை பற்றிய சுவையான தகவல்களை பதிவு செய்திருக்கிறார். அவரது தன் வரலாற்றையும் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் வரலாறாக மட்டும் இல்லாமல், அது விளம்பரமாக இல்லாமல், எல்லா மனிதர்களோடும் தனக்கு உள்ள உறவை, பிணைப்பை அதில் சுட்டி காட்டுறார். அதில் நம்மளை பற்றியும் சொல்கிறார். ராஜபாளையத்திற்கு அருகே இருக்கிற கழுகுமலை நம் அன்னை பிறந்த வீடு என்பதை அவர் குறிப்பிடுகிற போது மனம் நெகிழ்கிறது. இந்த ராஜபாளையம் குறிப்பாக திருவள்ளுவர் மன்றத்துக்குள்ள தனிச்சிறப்பை சொன்னோம். 1995 முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக பொறுப்பேற்கிறார். நம்முடைய சிவகாசி ராஜபாளையம் சுற்றுவட்டார கிராமங்களில் தீப்பிடித்து எரிகிறது, ஜாதி தீப்பிடித்து எரிகிறது. அந்த தருணத்தில் சிவகங்கைக்கு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக வருகிறார். வருகிற போது அந்த விழா மேடையில் நமக்கும் முதல்வருக்குமான பொது மேடை சந்திப்பு. முதல் பேச்சு நமது கன்னி பேச்சு. கலைஞர் பேசி முடித்த பிறகு மேடையில் இருவர்தான் பேச வாய்ப்பு. நாமும் முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான் உரையாற்றினோம். 10 அமைச்சர்கள் வந்திருந்தார்கள், யாரும் உரையாற்றவில்லை. முதல் பேச்சு கலைஞர் கேட்ட முதல் பேச்சு. முத்தமிழறிஞர் கலைஞர் அப்போது குறிப்பிடுகிறார், தான் உரையாற்றுகிற போது, நான் சிவகங்கை மாவட்டத்தின் தாகிருஷ்ணன் மணி விழாவிற்கு வந்திருக்கிறேன். முதல் முறையாக முதல்வராக இன்றைக்கு இப்போது ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் வந்திருக்கிறேன். இந்த தருணத்தில் அடிகளார் இல்லையே என்ற ஆதங்கத்தோடு தான் இந்த மாவட்டத்திற்கு வந்தேன். இப்போதுதான் பொன்னம்பல அடிகளாரின் பேச்சை கேட்டேன். கண்களை மூடிக்கொண்டு கேட்டபோது அந்த அடிகளார்தான் இந்த அரங்கத்தில் உரையாற்றி கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு தோன்றுகிறது. இப்போது நான் பொன்னம்பல அடிகளாருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். அமரத்துவம் அடைந்த அடிகளார் ஆற்றிய பணிகள் தமிழ்ச் சமுதாய பணிகளில் தலையாய பணி, நல்லிணக்க பணிகள். அந்த பணிகளுக்காக தென் மாவட்டம் காத்திருக்கிறது. அங்கு நீங்கள் கடமையாற்றி செல்ல வேண்டும். அரசின் சார்பாகவே நான் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் என்றார். தென் மாவட்டத்து அமைதி பணிகளை ஆற்றுவதற்கு நீங்கள் அவசியம் செல்ல வேண்டும் என்று பொது அரங்கத்தில் அவர் வேண்டுகோள் விடுத்தார். அடுத்த நாளே நாம் ராஜபாளையம் வந்துவிட்டோம். அன்று கூட பூர்வாசிரம சகோதரர் திருமணம், அதை புறக்கணித்துவிட்டு இந்த ராஜபாளையம் மண்ணுக்கு வந்தோம். நமக்கு தோள் கொடுத்தோர் இன்று மட்டும் இப்போது இருக்கிறவர் கவிஞர் முத்தரசு,
கார்மேகம், கோதண்டபாணி, முத்துகிருஷ்ண ராஜா மற்றும் சில அன்பர்களோடு கிராமம் கிராமமாக போனோம். பல கிராமங்களில் பிரச்சனைகள், தெருக்கள் வெறிச்சோடி கிடந்தன. சிலர் சொன்னார்கள், எங்களை தேடி வந்த முதல் ஆள் நீங்கள்தான் என்று சொன்னார்கள். ஜாதி தீ கொழுந்து விட்டு எரிந்த நேரத்தில் எவரும் செல்ல முடியாத தருணத்தில் அங்கு சென்றோம். அது ஒரு நீண்ட சம்பவம், நீண்ட வரலாறு. அதற்கு பிறகுதான் அந்த தென் மாவட்ட ஜாதி பிரச்சனைகளுக்கு பிறகு மதுரை மாநகராட்சியின் வெள்ளி விழாவிற்கு செல்ல தயாராக இருந்த முத்தமிழறிஞர் முதல்வர் கலைஞரை அங்கே சந்தித்தோம். நீண்ட அறிக்கை கொடுத்தோம். சந்தித்த மக்களின் பிரச்சனைகள், நாங்களும் முடிந்த அளவு நிவாரண உதவிகள் மக்களுக்கு வழங்கிய பிறகுதான் அவர்களின் குறைகளை கேட்டோம். கேட்ட குறைகளை எல்லாம் முதல்வரிடம் கொடுத்த போது நாங்கள் சொன்ன முக்கிய செய்தி, வீடெல்லாம் தீப்பிடிச்சிருச்சு, கூரை வீடு, இனிமேல் அந்த வீடுகள் தீப்பிடிக்க வேண்டாம். ஜாதி தீயோ சமையலறையின் மேற்கூரையின் தீயோ அந்த வீடுகளை தாக்க வேண்டாம், மேற்கூரை எரியாத மேற்கூரை வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம். அத்தனை வீடுகளுக்கும் எரியாத மேற்கூரை காங்கிரீட் வீடுகளை கட்டித்தர ஆணையிட்டார் முத்தமிழறிஞர் முதல்வர். அடுத்து பல வேண்டுகோள்கள், அதில் குறிப்பாக முக்கியமான வேண்டுகோள் இதுதான். தென் மாவட்டம் ஜாதி தீ பற்றி எறிவது புதிதல்ல. இன்று நம் கிராமங்கள் ஜாதிகளின் தெருக்களாகத்தான் இருக்கின்றன. ஜாதிகளின் தெருக்கள் மறைய வேண்டுமென்றால் சமத்துவ தெருக்கள் தோன்ற வேண்டும். ஒத்தார் உயர்ந்தார் தாழ்ந்தார் என்ற பேதம் இல்லாது அனைவரும் சமமாக வாழ சமத்துவபுரம் போன்ற அமைப்புகள் தேவை என்று கொடுத்தோம். அதன் விளைவாக தோன்றியதுதான் சமத்துவபுரம் என்ற திட்டம். இது ராஜபாளையம் பகுதி மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் பொருட்டு தோன்றிய திட்டம். ராஜபாளையத்திற்கு மட்டும் தீர்வாயில்லை, தென் தமிழகத்திற்கு மட்டும் தீர்வாயில்லை, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு தீர்வாய் அமைந்தது. கிராம அடுத்த வேண்டுகோள் இதுதான். எங்கள் ஊர்லாம், அதாவது நம்ம பகுதியில் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. வேலை இல்லாத இளைஞர்களை தீய விரோத சக்திகள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அந்த சக்திகள் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, ஐடில் மேன்ஸ் பிரெயின் இஸ் டெவில்ஸ் ஒர்க்ஷாப், சோம்பேறி மனிதன் சாத்தானின் தொழிற்சாலை என்று சொல்வார்கள். சோம்பேறி மனிதனின் மூளைதான் சாத்தானின் தொழிற்சாலை என்று சொல்வார்கள். அந்த நிலையிலே இளைஞர்களை சமூக விரோத சக்திகள் மடை மாற்றுகிறார்கள். அப்போ அதற்கு என்ன தீர்வு? தென் மாவட்டத்திற்கு வேலைவாய்ப்பு தேவை, வேலைவாய்ப்பை உருவாக்குகிற நிலை நோக்கி திட்டங்கள் தேவை என்றோம். உடனடியாக அன்றைக்கு முதல்வர் கலைஞர் அவர்கள் நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் கமிஷனை அமைத்தார்கள். எப்படி தம்பி பிற்பட்டோர் நலத்துறை ஆணையராக இருக்கிறாங்களோ, துணைத் தலைவராக இருக்கிறாங்களோ, அதை போல அன்றைக்கு உடனடியாக தென்னகத்து தொழில் மேம்பாட்டுக்காக ஒரு ஆணையத்தை நீதியரசர் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் தலைமையில் அமைத்தார்கள். ஆக இதுபோன்ற சமூக புரட்சிகளுக்கு, சமூக பணிகளுக்கு செயற்களமாய் அமைந்த அமைப்பு ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்றம் என்பதை கால வரலாற்றில் என்றைக்கும் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த உணர்வோடு தான் தம்பி சொன்ன மாதிரி 32 ஆண்டு அல்ல, இந்த மன்றத்தில் நாம் எப்போதும் எந்த நாளும் இரண்டர கலந்து பணி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இங்கே தெரிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். போன வாரம் நமது குன்றக்குடிக்கு நமது மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க. அவங்க சிவகங்கை மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு மட்டும் வரல, 3 பொன்னான பணிகளுக்காக வந்தார்கள். அதில் ஒரு பணி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தோற்றுவித்த அடிகளாரின் மணிமண்டபத்தில் அடிகளார் 100ஆண்டு விழாவை கௌரவிப்பதற்காக வந்தார்கள், புகழஞ்சலி செலுத்த வந்தார்கள். எவ்வளவோ நெருக்கடிகள், இடர்பாடுகள், அவருக்கு பணிச்சுமைகள். இதற்கிடையே குன்றக்குடிக்கு அவசியம் சென்று குன்றக்குடி அடிகளாரின் 100ஆண்டு விழாவிற்கு புகழஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்தாங்க. குறிப்பாக
குன்றக்குடி அடிகளாருக்கும் பெரியாருக்கும் இருந்த தொடர்பு. தந்தை பெரியார் போற்றிய ஒரே ஆன்மீக தலைவர் நமது குன்றக்குடி அடிகளார் தான். எல்லாரும் அவரை கேட்பாங்க, ஏங்க நீங்கள் போய் இந்த சாமியாரை சன்னிதானம் சொல்லலாமா? பெரியார் சொல்வார், நான் அவரை ஏன் சன்னிதானம் என்று அழைக்கிறேன் என்றால், அவர் ஆன்மீக பணி செய்யும் அடிகளார் மட்டுமல்ல, தமிழ்ச் சமுதாய பணி செய்கிற அடிகளார். அதற்காகவே ஒரு முறை அல்ல, 100 முறை சொல்வேன், மகா சன்னிதானம் என்று சொல்வேன். ஒரு முறை மடத்துக்கு அவர் வரும்போது, பூரணகும்ப மரியாதை என்பது திருமடத்தில் மிக உயர்ந்தவர்களுக்கு வழங்கப்படுகிற வரவேற்பு. அந்த வரவேற்பை தந்தை பெரியாருக்கு கொடுக்குறாங்க. அப்போ இருந்த தம்புராசாமி அவர்களுக்கு உலகியல் தெரியாது. பெரியாருக்கு திருநீர் பூசிட்டாங்க. ஆனால் பூசிய திருநீரை அழிக்காமலே மடத்தை விட்டு செல்லும் வரை அப்படியே வைத்திருந்தாங்க. எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் திருநீர் பூசுகிறாரு, நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்களேன். நான் திருநீர் பூசுவது குன்றக்குடி சன்னிதானத்திற்கு மரியாதை தருமேயானால் அதை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். இப்படித்தான் பகுத்தறிவுக்கும் ஆன்மீகத்திற்கும் ஒரு இணைப்பு பாலம் ஏற்பட்டது. அண்ணா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. அதில் கைது செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு குன்றக்குடி அடிகளாரை கைது செய்து விட வேண்டும் என்று துடித்தார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. அபராதம் விதித்தார்கள் குன்றக்குடி அடிகளாருக்கு. எதற்காக? இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு சென்ற காரணத்திற்காக அபராதம் விதிக்கப்பட்டார்கள். ஆனால் அண்ணா ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அவரிட்ட கையெழுத்துக்களில் முதல் கையெழுத்து குன்றக்குடி அடிகளாருக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை திரும்ப செலுத்த ஆணையிட்டார். இப்படியெல்லாம் இருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சட்டமேலவை உறுப்பினராக நியமிக்கிறார். நம்முடைய பாராட்டுதலுக்குரிய ராஜா அருண்மொழி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், துறவிகளுக்கும் பகுத்தறிவு இயக்கத்திற்கும் இருக்கிற தொடர்பில் குன்றக்குடி அடிகளாருக்கு இந்தியாவிலேயே எவரும் செய்யாத காரியத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் செய்தார். சட்டமேலவை உறுப்பினராக நியமனம் செய்தார். இன்றைக்கி எத்தனையோ துறவிகளுக்கு பதவிகள் வரலாம். ஆனால் முதலாக தமிழ்நாட்டு சைவ ஆதீனத்தின் தலைவரை சட்டமேலவை உறுப்பினராக அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஏற்றுக்கறல சாமி, ஒத்துக்கறல, வேண்டாங்க, எனக்கெல்லாம் இந்த பதவி வேண்டாம், அது பிரச்சனைகளை கொடுக்கும். மாதவன் என்ற முன்னாள் அமைச்சர் மூலமாக செய்தியை சொல்லுகிறார். பிறகு கலைஞரே நேரடியாக தொலைபேசியில் பேசுகிறார். மகா சன்னிதானம் மற்ற ஆதீன தலைவர்களை கலந்து ஆலோசித்து, குறிப்பாக தனக்கு மூத்த சைவ ஆதீனமாய் அன்றைக்கு இருந்த தர்மபுர ஆதீனத்தின் அண்ணாலய சன்னிதானத்தை கலந்து அவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம், அந்த பொறுப்பை ஆன்மீகத்தை வளர்க்க பயன்படும் என்று சொன்னபோது அதை ஏற்றுக்கொண்டு அறிவிப்பு செய்தார்கள். அப்போ தான் சாமி அவங்களுக்கு ஒரு கவிதை எழுதுகிறாங்க. யாருக்கு? கலைஞருக்கு. அந்த கவிதையை எப்பொழுதெல்லாம் குன்றக்குடி அடிகளாரை, நம்ம சன்னிதானத்தை பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அந்த கவிதையை சிலாகித்து பேசுவார் கலைஞர் அவர்கள். நெஞ்சுக்கு நீதியில் அதை பதிவு செய்திருக்கிறார். பல நூல்களிலும் பதிவு செய்திருக்கிறார். அவர்தான் குன்றக்குடி அடிகளாருக்கு சட்டமேலவை உறுப்பினராக இருந்தவர் மறைந்தபோது இரங்கல் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் முதலாக ஒரு துறவிக்கு மணிமண்டபத்தை எழுப்பியது கலைஞரின் அரசு. அன்று அந்த மணிமண்டபத்தை திறந்து வைத்து உரையாற்றுகிறார் கலைஞர் அவர்கள். எனக்கும் அடிகளாருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் தொடக்க காலத்தில் இருந்தது. இதே ஊரிலே வந்து நான் அவரை எதிர்த்து பேசியிருக்கிறேன். அவருக்கும் எனக்கும் இருந்த கருத்து வேறுபாடு, எனக்கல்ல எங்கள் இயக்கத்திற்கும் இருந்த கருத்து வேறுபாடு காலப்போக்கில் மறைந்தது. எப்படி? நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம். எங்கள் இயக்கத்தை அவர் புரிந்து கொண்டார், அவர் பாதையை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதற்கு பிறகு நாங்கள் இருவரும் ஒரே இலக்கு நோக்கித்தான் பயணிக்கிறோம். மனிதகுல மேம்பாடு என்ற இயக்கத்தை நோக்கித்தான், இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோம் என்ற பிறகு
நாங்கள் கருத்து வேறுபாடுகளை களைந்து அவரவர் பாதையில் பயணித்தோம். அந்த அடிகளாருக்கு சட்டமேலவை உறுப்பினர் பதவியை நான் வழங்கிய போது ஏற்க தயங்கினார், பின்னாளில் ஏற்றுக்கொண்டார். அதன் விளைவாக நிறைய பணிகள் சமுதாயத்திற்கு கிடைத்தது. அந்த அடிகளாருக்கு இன்று நான் எழுப்பிய மணிமண்டபம் என்பது ஒரு சிறிய கைமாறு அவர் ஆற்றிய பணிகளுக்கு. அதே திசையில் இன்று அடிகளார் இல்லையே என்ற ஆதங்கம் என் இதயத்தில் அவர் மறைந்தபோது ஏற்பட்டது. இந்நாளில் இந்த குன்றக்குடியிலிருந்து சொல்கிறேன், அதே பாதை, அதே பணிகள், ஒருவரோடு நட்பும் உறவும் ஏற்பட்டால் தொய்விடாமல் தொடர்ந்து இணைந்து பணி செய்தல். இன்றைக்கு அடிகளார் விட்டு சென்ற தமிழ் சொத்துக்களில் முதன்மையான சொத்து, தலையாய தமிழ் சொத்து, தமிழ்ச் சமுதாயம் நினைக்கின்ற சொத்து பொன்னம்பல அடிகளார் எனும் சொத்து என்று குன்றக்குடியின் திறந்த வீதியில் சொல்லிவிட்டு போனார். இப்படித்தான் தமிழ் பணிகள். அந்த அடிப்படையிலே தான் உலக திருக்குறள் பேரவை அவருக்கு திருக்குறள் பேரொளி விருது வழங்கியது. கலைஞர் அவர்களுக்கு, கலைஞர் அமைப்புக்காக நமக்கு திருவள்ளுவர் விருது வழங்கினார். இந்த நிலைப்பாட்டில்தான் ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்றம் ஆற்றுகிற பணிகள் எந்நாளும் நிலைக்கத்தக்க பணிகள். இந்த மாணவ கண்படிகளுக்கு வழங்குகிற பரிசுகள், பாராட்டுக்கள் தொடர்ந்து திருக்குறள் பணியை செய்வதற்கு. குன்றக்குடிக்கு அருகே ஒரு ஆசிரமத்தை நடத்தினார் ஒருவர். அந்த ஆசிரமத்தை நோக்கி மகாத்மா காந்தியடிகள் போகிறார். எல்லாரும் காந்தியடிகளை பார்க்க காத்து கிடக்கிறாங்க. ஆனால் காந்தியடிகள் அந்த ஆசிரமத்தை நடத்திய மனிதரை பார்க்க போகிறார். அந்த மனிதற்ற காந்தியடிகள் கேட்குறார், உங்கள் சொத்து எவ்வளவு, உங்களுக்கு எவ்வளவு சொத்துன்னு காந்தியடிகள் கேட்குறார். அந்த மனிதர் சொன்னார், தேசம்தான் என் சொத்து. இப்போ காந்தியடிகள் சொன்னார், இல்லை ஜீவா, நீங்கள் தான் தேசத்தின் சொத்து என்றார். அந்த ஜீவாவுக்குத்தான் ஜீவாவும் காந்தியடிகளும் சந்தித்து கொண்டது குன்றக்குடிக்கு அருகே சிராவையல் என்ற கிராமத்தில். ஒரு குக்கிராமம், இன்றைக்கும் குக்கிராமம் தான். அங்கே தான் நினைவு மண்டபத்தை நம்முடைய இந்நாளைய முதல்வர் அவர்கள் எழுப்பி திறந்து வைத்தார்கள். ஜீவாவுக்கும் குன்றக்குடி ஆதீனத்துக்கு நெருங்கிய உறவு. இலக்கிய உரைகளில் குன்றக்குடி அடிகளாரின் பாதையில்தான் ஜீவா பயணித்தார். கம்பன் கழக மேடை, ஜீவா வந்தார். ஒரு கம்யூனிஸ்ட் கம்பன் கழகத்து மேடையில் பேசுகிறார். கம்பன் அடிப்பொடி சா கணேசனார் நேர கட்டுப்பாடு. நம்ம ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்றமும் அப்படித்தான். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் தாமதமாக வந்துட்டோம். அருணாச்சலம் பொறுத்துக்கிட்டார். இந்நேரம் ஐயா முத்தரசா இருந்தால் கோபிச்சிருப்பார். அப்போ கம்பன் அடிப்பொடி நடத்துகிற கம்பன் கழக மேடையில் ஜீவா பேசுகிறாரு. டைம் முடிஞ்சால் அங்கே ஒரு சிவப்பு லைட் எரியும். அந்த சிவப்பு விளக்கு எரியிறப்ப ஜீவா பேசுகிற நேரம் தாண்டிருச்சு. தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சிவப்பு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜீவா பேசுகிறாரு, சிவப்பு விளக்கு எரியுது, பேச்சை நிறுத்தணும். யாருக்குமே கம்பன் அடிப்பொடி சா கணேசனார் நேர கட்டுப்பாட்டில் கரெக்டாக இருப்பார். ஜீவா பேசுகிறப்ப மறந்துட்டார். சிவப்பு விளக்கு எரியுது, ஜீவா பேசிக்கிட்டே இருக்கார். எல்லோரும் கேட்டாங்க, எல்லாரையும் நேர கட்டுப்பாடு வலியுறுத்துவீங்களே, ஜீவாவுக்கு மட்டும் என்ன அந்த சலுகை? கம்பன் அடிப்பொடி சா கணேசன் சொல்லுகிறார், அருள்நெறி திருக்கூட்டத்தின் ஆன்மீக தளத்தில் சிம்மமாக இருந்தவர், ஆன்மீகவாதி, திருநீர் பூசிக்கொண்டு திருநீற்று கோலத்தோடு இருக்கிறவர். ஜீவாவை பார்த்து சொன்னார், இப்போ பேசுனது ஜீவாவா? இல்லை, இங்கு பேசியவன் கம்பன் தான் பேசினான், அதனால்தான் நான் அமைதியாக இருந்தேன்னார். இப்படி இலக்கிய உலகம் இருந்தது. அந்த இலக்கிய உலகத்தை தான் இன்றைக்கு மீண்டும் வளர்க்க நாம் விரும்புகிறோம். மகாத்மா காந்தியடிகளை அதிர வைத்த தமிழர்களில் முதல் தமிழன் பாரதி, இரண்டாவது தமிழர் ஜீவா. இதையும் தாண்டி தென்னாப்பிரிக்காவில் அவர் இருக்கிறப்ப, ஜூனியர் அட்வொகேட்டாக இருக்கிறப்ப, தென்னாப்பிரிக்காவில் ஒரு சட்டம் போட்டாங்க, இந்தியர்களின் திருமண சட்டம் செல்லாது. இந்திய திருமண சட்டம் மட்டும் இல்லை, ஆசிய கண்டத்து மக்களின் அனைத்து திருமண சட்டமும் செல்லாது. இதை எதிர்த்து போராட ஆள் இல்லாமல் இருந்தாங்க. முதலிலே வெளியே வந்தார் மோகன்தாஸ் என்ற இளம் வழக்கறிஞர். அவர் பின்னே அலையலையாய் இளைஞர்கள். அதில் தான் வள்ளியம்மை என்ற பெண்ணு
அந்த பொண்ணுக்கு 17 வயசு தான், +2 படிக்கிற வயசு. போராட்டத்தில் தீவிரமாக இருக்கா. சிறையில் தூக்கி போட்டாங்க. மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறணும், வள்ளியம்மை என்ற பெண் 17 வயது பெண் போராட்டத்தில் கலந்து. எதுக்காக? இந்திய மக்களின் திருமண சட்டம் செல்லாது, தமிழ்நாட்டு மக்களின் திருமண சட்டமும் செல்லாது. இதை எதிர்த்து போராடிய மோகன்தாஸ் தலைமையில், காந்தியடிகள் தலைமையில் போராடுகிறாள். செயலில் தூக்கி போட்டாங்க. கடைசி செத்து போயிடுவா, ஜெயிலே இனிமேல் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவான்றப்ப கொஞ்ச நேரத்தில் சிறையிலேயே அவள் மடிந்து விடுவாள் என்ற போது ஜமுக்காலத்தில் சுருட்டி காந்தி கையில் கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்க. அப்படியே காந்தியடிகள் கண்ணில் ரத்தம். வள்ளியம்மைட்ட மெதுவாக கேட்குறாரு, காதுகிட்ட போய் கேட்குறாரு. பேச்சை கேட்கிற நிலையில் அந்த பெண் இல்லை, மரணத்தின் தருவாயில் இருக்கிறாள். அவள் அருகே சென்று காந்தியடிகள் மெதுவாக சொல்கிறார், வள்ளியம்மை, நீ சிறைக்கு சென்றதற்காக வருத்தப்படுகிறாயா? மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண் வீரமங்கை சாக போகிற நேரத்தில் சொல்கிறான், இதற்காக நான் வருத்தப்படவில்லை. இன்னொரு முறை சிறைக்கு செல்கிற வாய்ப்பு கிடைத்தாலும் சிறைக்கு செல்ல சித்தமாக இருக்கிறேன். அங்கேயே உயிரை விடுகிற சந்தர்ப்பம் கிடைத்தாலும் உயிரை விட்டு விடுவேன் என்றாள். கொஞ்ச நாளில் இறந்துட்டா வள்ளியம்மை. காந்தியடிகள் எழுதுகிறார், யார் என்னை அகிம்சாவாதியாக ஆக்கினார்கள்? யார் என்னை அகிம்சாவாதியாக ஆக்கினார்கள்? என்னை அகிம்சாவாதியாக ஆக்கியவர்கள் தமிழர்கள்தான். கடைசி வரை என் பின்னால் நின்று போராடியவர்கள். அதில் குறிப்பாக வள்ளியம்மை என்ற பெண் சாகக்கூடாத வயதில் செத்துவிட்டாள். ஆனால் ஒரு தியாக ஆலயத்தை எழுப்பியிருக்கிறாள். இவர்களையெல்லாம் பார்க்கிற போதுதான் எனக்கு தோன்றியது, நான் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காந்தியடிகள் சொன்னார், எனக்கு தமிழர்களை பார்த்தால் என் உறவுகளாகத்தான் தோன்றுகிறது. அதற்காகத்தான் தமிழை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன். அதற்காகத்தான் திருக்குறளை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன். என் பணிச்சுமை காரணமாக கற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று என்றார். எப்போ காந்தியடிகளை கேட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு செயலை சொல்லுங்கன்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறளை மழலை மொழியில் சொல்வார். மேலமாசி வீதியில் மதுரையில் ஒரு வீட்டில் இருக்கார். எல்லாத்தையும் பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் உபதேசம், கதர் கட்டுங்க கதர் கட்டுங்கன்னு. கதர் கட்டுங்கன்னு சொல்கிறப்ப ஒரு மதுரைக்காரர் சொல்லிட்டான், நீங்கள் வாட்டுக்கா சொல்லிட்டு போயிடுவீங்க, வாங்க எங்கள்கிட்ட காசு வேணாமா? அதிர்ந்து போனார் காந்தியடிகள். மாலையில் அன்னைக்கு பொதுக்கூட்டம், அது வரைக்கும் மிடுக்கான உடை உடுத்துவார். சாயங்கால கூட்டத்துக்கு போகிறப்ப 4 முழ வேட்டி, ஒரு துண்டு தான். ராஜாஜி அங்கே இருக்கிறார், என்ன விழா நேரம் ஆயிடுச்சு போக வேண்டாமா? காந்தியடிகள் சொல்கிறார், நான் ரெடியாக இருக்கேன், என்ன இதுதான் என் உடை, என்ன 4 முழ வேட்டியும் ஒரு துண்டோட போறீங்களேன்? காலம் முழுவதும் இதுதான் என் உடை என்று மதுரை மேலமாசி வீதி வீட்டில் மிடுக்கான உடையை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு ஏழை விவசாய கோலத்திற்கு மாறினார். நெசவாளர் மாநாடு, இன்றைக்கி அந்த ஊருக்கு, அந்த இடத்துக்கு பேர் காந்தி பொட்டல். லட்சக்கணக்கில் மக்கள் நின்னாங்க. அந்த கோலத்தோடு பேசுகிறார். அப்படியே லண்டனுக்கு போகிறாரு, வட்டமேஜை மாநாடு, அதே உடை. எல்லாரும் கேட்டாங்க, என்ன இப்படி வரீங்களே? கேட்குற பத்திரிகையாளர்கள் ஒரே வார்த்தையில் சொன்னார், என் கருத்தை பற்றி மட்டும் நீங்கள் கவலைப்படுங்கள், என் உடையை பற்றி எவரும் கவலைப்பட வேண்டாம் என்றார். இப்படித்தான் தான் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதே லட்சியத்தில் பயணித்தவர் காந்தியடிகள். இந்தியா விடுதலை பெற்றது, சுதந்திர இந்தியா, அமைச்சு பொறுப்பில் இந்தியர்கள். டில்லிக்கும் கல்கத்தாவுக்கும் ரயில் போய்கிட்டு இருக்கு. பாட்னா ரயில் நிலையத்தில் ரயில் நிற்கிது. அப்போ காந்தியடிகள் பாட்னா ரயில் நிலையத்தில் இருக்கிறாரு. ரயிலில் இருந்த அமைச்சர்கள்லாம் இறங்கி வந்து காந்தியடிகளை பார்த்து பேசுகிறாங்க. காந்தியடிகள் பேசிட்டு சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஏன் ரயில் புறப்படலையான்னு கேட்குறாரு. ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார், நீங்களும் அமைச்சர்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் அமைச்சர்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்போ பேச்ச முடிக்கிறீங்களோ அப்போ ரயிலை இயக்கலாம். அப்படியே காந்தியடிகளுக்கு கோவம் வந்துச்சு. இப்படி தான் இந்த ரயிலில் இருக்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்பீங்களா, ரயிலை எப்போ ஓட்டலாம், ரயிலை எப்போ இயக்கலாம்? நானும் அமைச்சர்களும் மக்களின் பணியாளர்கள்,
எங்களுக்கென்று எந்த தனிச்சலுகையும் காட்டத் தேவையில்லை, குறிப்பிட்ட நேரத்தில் ரயிலை இயக்குங்கள் என்று ஆணையிட்டார். இதனால்தான் அவர் மகாத்மா. நாடு விடுதலை பெற்ற இந்தியாவில் 125 ஆண்டுகள் வாழ ஆசைப்பட்டார். சுதந்திர இந்தியாவில் நான் 125 வயசு வரைக்கும் வாழணும், என் சுதந்திர இந்திய மக்களை நான் காண வேண்டும், அவர் கனவு. அந்த கனவு நிறைவேறாமலே விடைபெற்றார். பிரார்த்தனை கூட்டம், ஒருத்தர் வெடிகுண்டை வீசிட்டார், அதிலிருந்து தப்பிச்சிட்டார், மிரகல் எஸ்கேப். காந்தியடிகள் அன்று நடந்த பிரார்த்தனை கூட்டத்தில் பிரார்த்தனை செய்கிற போது வெடிகுண்டு வீசப்பட்டது. மயிரிழையில் உயிர் தப்பினார். ராத்திரி அவருக்கு தூக்கமே வரல. எதுக்கு? ஐயோ நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ற சந்தோஷம் இதில் இல்லை. ஏண்டா நம்ம பிழைச்சோம். நள்ளிரவு 12 மணிக்கு வெடிகுண்டு வீச்சு தாக்குதலில் தப்பிய காந்தியடிகள் பேத்தியை கூப்பிட்றாரு, மனு, இன்னைக்கு நடந்த வெடிகுண்டு வீச்சு தாக்குதலிலேயே நான் இறந்திருக்க வேண்டும், என்னை ஏன் ஆண்டவன் உயிரோடு வைத்தான்? யாராவது இப்போது என்னை துப்பாக்கியால் சுட வேண்டும், அப்போது நான் ராம் ராம் என்று கூறிக்கொண்டு இந்த மண்ணில் கீழே விழுந்து மடிய வேண்டும். அப்படி ஒரு மரணம் எனக்கு நடந்தால்தான் நான் மகாத்மா, இல்லை என்றால் நான் மகாத்மா இல்லை என்று நீதான் கூரை மீது ஏறி நின்று கூவ வேண்டும் என்றார். இந்த சூழலில்தான் இந்த நாட்டு மக்கள் காந்தியத்தின் பாதையில் பயணிக்க வேண்டும். அதைத்தான் ஜீவாவும் காந்தியும் சந்தித்த சந்திப்பில் மனிதகுல மேம்பாடு என்ற உணர்வு தான் மேலோங்கி இருந்தது. அந்த தளத்தை தான் நம்முடைய திருவள்ளுவர் பெருமான் சிறப்பாக சொல்லுகிறார். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற ஒப்புரவு சமுதாயம் இந்த மண்ணிற்கு தேவை என்று நினைத்தார். இன்றைய சூழலில் இளைய தலைமுறை எப்படி பயணிக்க வேண்டும்? இன்று எத்தனையோ வழிகாட்டுதல்களுக்கு திசை மாறி செல்லுகிற வாய்ப்புகள் இருக்கிறது. ஊடகங்களின் வளர்ச்சி இளைய தலைமுறையை எதிர் திசையில் அழைத்து செல்கிறது. இளைய தலைமுறை இன்றைக்கு தகவல் தொடர்புகளால் திசை மாறி செல்கிறார்களோ என்று கூட அஞ்ச வேண்டி இருக்கிறது. ஆக இந்த இளைய தலைமுறை சரியான பாதையில் எப்படி பயணிக்கலாம்? சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே ஒரு வழக்கு வந்தது. எதற்கான வழக்குனா, நிறைய சிறுவர்கள் பள்ளிக்கூடத்து பையங்க ஜெயிலுக்கு போயிடுறாங்க, மைனர் ஜெயிலுக்கு, சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிடுறாங்க. அதனால் இந்த பள்ளி மாணவர்களை நெறிப்படுத்தணும். அதுக்கு என்னங்க வழி? அதற்கு ஒருவர் பொதுநல வழக்கை தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் போடுறார். ஒரு பட்டியல் தர்றார். 2010ஆம் ஆண்டில் எவ்வளோ பேர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கிறாங்க, அதில் +1 படிக்கிற வயசில், +2 படிக்கிற வயதில், 10வது படிக்கிற வயதில், 10ஆம் வகுப்பு படிக்கிற வயதில் ஒரு பெரிய பட்டியல். கேட்டால் 3000 பேருக்கு மேலே சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கிறாங்க. மூவாயிரத்திற்கு மேல் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன தீர்வு? அவர் சொல்கிற வாதம், முன்னெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்தில் நீதி போதனை இருக்கும், இப்போ அந்த வகுப்பு இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? மருத்துவர் ஆயிரணும், பொறியாளர் ஆயிரணும், வழக்கறிஞர் ஆகணும், தொழிலதிபர் ஆகணும், இப்படித்தான் நமது கனவுகள். ஆனால் யாருமே நாம் மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதே இல்லை. எல்லா தாயும் 10 மாதம் சுமந்து ஒரு விலங்கைத்தான் வெளி உலகத்திற்கு அனுப்புகிறாள். 10 மாதம் வெளியே வருகிற விலங்கை எது மனிதனாக மாற்றி காட்டுகிறதோ, ஒரு தாய் சுமந்து 10 மாதம் வெளியே வருகிற அந்த விலங்கை மனிதனாக மாற்றுவதுதான் கல்வி என்று சொல்வார்கள். அந்த தளத்திலே தான் இன்றைக்கு இளைய தலைமுறையை நெறிப்படுத்த ஒரே வழி திருக்குறள் ஒன்றுதான் என்று அவர் வாதம் செய்தார். அதனால் தமிழ்நாட்டு பள்ளிகளில் திருக்குறளை கட்டாய பாடமாக்க வேண்டும்னார். அதற்கு பிறகு நீதியரசர், இந்நாளைக்கு உச்சநீதிமன்ற நீதியரசராக இருக்கிற மகாதேவன் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் அந்நாளில் பொறுப்பில் இருந்தபோது எல்லா பிள்ளைகளும் எல்லா பள்ளிகளிலும் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் கட்டாயம் கற்க வேண்டும்
என்ற உத்தரவை பிறப்பித்தார். அதைத்தான் நம்முடைய திருக்குறள் பேரவை 60 ஆண்டு காலம் ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்றம் அந்த பணியை தலையாய பணியாய் முதன்மை பணியாய் எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தெரியும், ஒரு தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திருவள்ளுவர் தான் உண்மையான இல்லறம் எது என்று சொன்னார். உடம்போடு உயிரிடை எண்ணமற்று அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று சொன்னார். தலைவனும் தலைவியும் கலந்து வாழ்கிற வாழ்க்கை, அது காதல் வாழ்க்கை தான், அன்பு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் துக்கத்திலும், நன்மையிலும் தீமையிலும், வாழ்விலும் தாழ்விலும், ஏற்றத்திலும் இரக்கத்திலும், எல்லா நிலைகளிலும் பின்னி பிணைந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்வது. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், கணவன் மனைவி யார்? முதலில் அவர்கள்தான் நல்ல தோழர் தோழியாக இருக்கணும். நட்பு தான் கணவன் மனைவி வாழ்க்கைக்கு அடித்தளம் என்றார். சடங்குகளோ சம்பிரதாயங்களோ தாண்டி இதயத்து உணர்வில் ஒருவருக்கு ஒருவராக தியாகம் செய்து வாழ்வது. அப்படிப்பட்ட பட்டியல் நிறைய இருக்குது. மார்க்ஸுக்கு கிடைத்த மனைவி ஜென்னி. தினந்தோறும் நூலகத்தில் உட்காந்து காரல் மார்க்ஸ் சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். படிக்கிறது, சிந்திக்கிறது, இதுதான் வேலை. அவரோட மனைவி ஜென்னி. அது பிரசிய தேசத்து இளவரசனின் சகோதரி, பெரிய ராஜ குடும்பம். ஆனால் மார்க்ஸ் அழகே இல்லாதவர், வசதி இல்லாதவர். அவரை தேடி ஜென்னி மணந்து கொண்டாள். என்ன பரிசு அவருக்கு கிடைச்சிது அந்த அம்மாக்குன்னா, வீட்டை கடங்காரங்க முற்றுகையிட்டாங்க. ஒரு குழந்தை இறந்துருச்சு. நள்ளிரவு நேரம், நல்ல பனி கொட்டுது. அந்த குழந்தைய புதைக்கிறதுக்கு சவப்பட்டி வாங்க காசு இல்லை, குழந்தைய புதைக்க காசு இல்லை. இன்னொரு குழந்தை அழுகுது, பால் கொடுக்குறா, பால் வரல, ரத்தம்தான் வருது. இவ்வளவு கொடூரமான வறுமைக்கு தாக்குதலுக்கு உள்ளான ஜென்னி மார்க்ஸுக்கு எப்போ வெற்றி கிடைக்குது? நாளொன்றுக்கு 20 மணி நேரம் பிரிட்டிஷ் மியூசியத்தின் நூலகத்திலே கூடு கட்டி கொண்டு வாழ்ந்தார். அதற்கு பிறகு உலகத்திற்கு மூலதனத்தை தருகிறார். அந்த மூலதனத்தின் முதல் 3 பாகங்கள் வெளியாகுது. ஜென்னிக்கு ஆனந்த கண்ணீர். ஆனால் மார்க்ஸ் யாரை நினைக்கிறாருன்னா, நள்ளிரவு 1 மணி 3 மூலதன நூல்களும் வெளியாகுது, எழுதிட்டார், முடிச்சிட்டார். இப்போ அவர் தேடுறார். யாரை தேடுறாருன்னா, தன் வாழ்வில் இன்பத்திலும் துன்பத்திலும் இரண்டர கலந்திருந்த ஜென்னியை நினைக்கல. அவர் தேடுவது தன் தோழன் ஏங்கல்ஸை. ஏங்கல்ஸுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. மார்க்ஸ் இங்கேருந்தே சொல்கிறார், ஏங்கல்ஸ் நீ எங்கே இருக்கிற? உன்னுடைய லட்சியமாகிய மூலதனத்தின் 3 பாகங்களை நான் முடித்து விட்டேன். நீ பக்கத்தில் இருந்தேன்னா நேரம் நான் உன்னை கட்டி தழுவி இருப்பேன். இதுதான் நட்பு. ஃபார் எவ்ரி சக்ஸஸ் மேன் தேர் இஸ் பிஹைண்ட் உமன் என்பார்களே, அப்படித்தான் மார்க்ஸுக்கு ஜென்னி கிடைத்தார். ஆனால் மார்க்ஸோ ஏங்கல்ஸை காதலித்தார். இப்படியெல்லாம் நட்பு இந்த உலகத்தில் இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய மண்ணிலே, மதுரை வீதியிலே கோவலன் கொலை செய்யப்பட்டான். கண்ணகி கோவலனை கிடத்திட்டு கேட்குற முதல் கேள்வி, இந்த ஊரில் பெண்கள் இருக்கிறார்களான்னு கேட்குறார். ஏன் அப்படி கேட்டால், அந்த ஊரில் பெண்கள் இல்லையா? நல்ல பெண்கள் வாழுகிற நாட்டில் குற்றங்கள் குறையும், கொலைகள் நிகழாது, களவுகள் இருக்காது, காவல் மன்றங்களுக்கு வேலை இருக்காது என்ற காரணத்தால் தான் இந்த ஊரில் பெண்கள் இருக்கிறார்களா? அநியாயமாக ஒரு நிராபராதியை கொலை செஞ்சிட்டாங்க என்று அவள் ஆவேச குரல் தொடுத்தாள். இப்படிப்பட்ட பெண்ணுரிமை சமூகம் தமிழ் சமுதாயத்திற்கு மட்டுமே உரியது. அந்த தளத்தில்தான் இன்றைக்கு திருக்குறள் எல்லா தளத்திற்கும் வழி பேசுகிறது. இல்லறத்திற்கு வழிகாட்டுகிறது, துறவரத்தின் உறுதிப்பாட்டை விளக்குகிறது, கற்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறது, சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வ நிலைக்கு உயர முடியும் என்று வழிகாட்டுகிற ஒரே அறச்சிந்தனையுடைய நூல் திருக்குறள் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அதனால்தான் காட்டு வழி பாதைக்கு கைவிளக்காய், கடல் வழி பாதைக்கு கலங்கரை விளக்காய், மலை வழி பாதைக்கு குன்றின் மேலிட்ட விளக்காய் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அந்த பாதையில் எந்நாளும் இளைய தலைமுறை பயணிக்க ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்றம் எடுக்கிற திருக்குறள் வளர்க்கும் பணிகள் ஈடு இணையற்றவை. அந்த பணிகள் எந்நாளும் வரலாற்றில் நின்று நிலைக்கத்தக்கவை. அந்த வகையில் ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்றத்தின் திருக்குறள் பணிகளை பாராட்டி இந்த பணியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிற
அனைவரையும் பாராட்டி, முதுமை தன்னை எவ்வளவு விரட்டினாலும் எந்நாளும் தமிழ் வெப்பத்தோடு தமிழிளமையோடு இருக்கிற கவிஞர் முத்தரசு அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூர்ந்து அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.